ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவிப்போம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, 2020 வேர்ல்ட் கப் போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இரண்டாவது செமிஃபைனல் போட்டியாக இன்றைய தினம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத இருக்கின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் இரு அணிக்குமே ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டி. ஜெயிக்கக்கூடிய அணி ஃபைனலுக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று ஃபைனலில் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு சுவாரஸ்யத்தையும் விறுவிறுப்பையும் அளிக்க உள்ள போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் மழை குறுக்கீடும் இருக்கக்கூடியதாக இருக்கும். மழை குறுக்கீடு இல்லாமல் இருந்தால் இந்த போட்டி சுவாரஸ்யத்தை அளிக்கும். ஏற்கனவே 2022 இந்தியாவும் மற்றும் இங்கிலாந்தும் செமிஃபைனலில் மோதினார்கள். இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றார்கள். அதற்கு பழிவாங்கக்கூடிய போட்டியாக இந்த போட்டி இருக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நமது ஜோதிட கணிப்பின்படி இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ரவீந்தர் ஜடேஜா அவர்கள் இறுதி கட்டத்தில் இறங்கி ஒரு சில ஷாட்டுகள் விளையாடுவார். அவரது ஸ்கோரிங் ரேட் என்பது அதிகமாக இருக்கும். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்திய அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரவீந்தர் ஜடேஜா, ஜஸ்பிரித் பூம்ரா மற்றும் குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, ரிஷப் பண்ட், சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் அக்ஷர் பட்டேல் ஒரு சிறப்பான ஆட்டத்தை இரண்டாவது இன்னிங்ஸில் வெளிப்படுத்துவார். கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், பூம்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இங்கிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், பேர்ஸ்டோ, மொயின் அலி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஜாஸ் பட்லர் அல்லது பேர்ஸ்டோவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரீஸ் டோப்லி, அடில் ரஷீத் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இங்கிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டோன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ப்ரூக் அல்லது பேர்ஸ்டோவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இங்கிலாந்து அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரீஸ் டோப்லி, சாம் கரன், அடில் ரஷீத் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். கேப்டனாக தேர்ந்தெடுக்கக்கூடியிருந்தோம். அதே போன்று குல்தீப் யாதவும் பந்து வீச்சு ஒரு முக்கிய டர்னிங் பாயிண்டாக அமைந்தது. ஏனென்றால் அவர் எடுத்த விக்கெட்டின் மூலியமாக ஆட்டத்தின் போக்கு என்பது மாறுபாடு ஏற்பட்டது. அதே போல தான் இன்றைய தினமும் ஒரு அருமையான ஆட்டம் இந்திய அணிக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.